அப்புறம் இந்த ஒரு சாக்கர் பாருங்க. சாக்கர் டிசைன் வந்து நம்ம சேனல்ல பார்த்த அளவுக்கு நீங்க வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். லைட் வெயிட்ல இதுவும் லைட் வெயிட் தான். இதுவும் வந்து ஹெவியெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய ஒர்க் இருக்கும். இதில் நம்ம எப்பவும் காமிக்கிற பேட்டர்ன்லாம் அவ்வளோ ஒர்க் இருக்காது. ஃபுல்லாக டை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வெயிட் 3 பவுனுக்கெல்லாம் நல்லா பெருசாக தெரியும் மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் உங்களுக்கு பார்வைக்கு நல்லா பெருசாக தெரியும். அது கீழே அந்த ஹேங்கிங் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். இதில் ரோடியம், ரோஸ் கோல்டு நிறைய கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபியூஷன் டிசைன். இது கலெக்ஷன் பேர் வந்து ஃபியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நாளாக நம்ம வீடியோவே போடல. ஆக்சுவலாக பர்ச்சேஸ் அது இதுன்னு கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருந்துச்சா, டைமுக்கு செட் ஆகலை. இந்த பீஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ட்ரையல் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம காமிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பீசஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது 1.5 பவுன் தான் வருது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல வெயிட் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 3 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ காமிச்சது எல்லாமே டெய்லி வேர் தான். இதோட கரெக்டான வெயிட் சொல்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு டாலர் வந்து கிஃப்டாக தரேன். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு மிக்சடு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறேன். ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பெரியவங்க போடுற மாதிரி ஸ்டெட் கலெக்ஷன்ஸ். அதிலே கொஞ்சம் ஜிமிக்கியும் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஃபேன்சி நெக்லஸ்ஸு 2 கிராம்லேருந்து ஸ்டார்டிங். 2 கிராம் 3 கிராம் 2 கிராம்லேருந்து ஸ்டார்டிங் அப்படின்னா ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை. 2-3 கிராம் தான் வருது. 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் வர மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன். இதில் பிரேஸ்லெட் எல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் சாக்கர் டிசைன் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸு. இது ஃபியூஷன் டிசைன் சொல்லுவேன். இந்த பேட்டர்ன் 4 பேட்டர்ன் வந்து ஃபியூஷனில் வர்றது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லெஸ் வெயிட்டும் கூட. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறது 3 பவுன் 4 பவுன் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, கொஞ்சம் கம்மியான வெயிட்டில். அப்புறம் ஒரு நகாஸில் ஒரு சாக்கரு, சேம் பீஸை வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கிலும் பண்ணியிருக்கு. ரெண்டும் சேம் பீஸ் தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வரும். அப்புறம் ரெகுலர் செயின்ஸு நம்மளோட எப்போ நம்ம போடுறல சக்தி கட்ட செயின்ஸ் வந்து 3 கிராம்லேருந்து ஒரு 8 கிராம் வரைக்கும் வர மாதிரி வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம இது காமிச்சதே இல்லைன்னு நினைக்கிற பால் செயின். இது பாருங்க, இது ஒரு 3 கிராம்லேருந்து உங்களுக்கு ஒரு 8 கிராம் வரைக்கும் வர மாதிரி. அப்புறம் இதிலே வந்து ஒரு டபுள் லைன்ல வந்திருக்கு. 2 டபுள் வரி செயின்னு எல்லாம் சொல்லுவல்ல, அந்த மாதிரியும் இருக்குது. 1.5 பவுனில் ஸ்டார்டிங்கு. ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பை வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. ஓகே, ஆன்லைன் வந்து இப்போ பெண்டிங் பண்ணுறது இல்லை, கொஞ்ச நாளாக பெண்டிங்கில் வச்சுருக்கு. உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஏதாவது ஒன்று வாங்கி ஆகணும் அப்படின்னா நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கு. நம்ம 042542225656ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். கண்டிப்பாக கால் எடுப்பாங்க. ஏன்னா லேண்ட்லைன் ஆனதுனால கண்டிப்பாக கால் எடுப்பேன். மற்ற நம்பருக்கு நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற நம்பருக்கு இப்போ கால் பண்ண வேண்டாம். அது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அது மறுபடியும் அது ஆக்டிவேட் ஆகும்போது நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கூப்பிட்ட போது இப்போ இம்மிடியேட்டாக யாருக்காவது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஒரு 2 நாளாக நம்ம வீடியோவே போடல. ஆக்சுவலாக பர்ச்சேஸ் அது இதுன்னு கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருந்துச்சா, டைமுக்கு செட் ஆகலை. இப்போ இன்றைக்கும் இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரியாது. இன்றைக்கி மார்னிங் பண்ணுற வீடியோ தான் இது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டில் இந்த பெரியவங்க போடுற மாதிரி கொஞ்சம் கம்மல் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். நான் உங்களுக்கு ரேட்டு சொல்கிறதே எப்போதுமே நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டெட்டு செக்ஷனுக்கு சொல்கிறேன். மற்றதெல்லாம் கூட நான் கரெக்டான ரேட்டு சொல்லலாம். இப்போ ஸ்டெட்டுங்கிற மாதிரி வரும்போது அது நம்ம நினச்ச வெயிட் நிற்காது. ஒரு 100 மில்லி எக்ஸஸ் வரலாம், 100 மில்லி கம்மி வரலாம். அதனால நான் வந்து உங்கள்கிட்ட வெயிட் சொல்லும்போது ப்ரைஸ் சொல்லும்போது 4 கிராமோட ப்ரைஸ் தான் சொல்லுவேன். இப்போ 160 வருது இந்த பீஸு. நீங்கள் ஒரு 4 கிராம் ஸ்டெட் எடுத்தால் ஒரு 26,650 ரூபா வரும். இது எல்லாமே 916 ஹால்மார்க்கு HYD ப்ராடக்ட் தான்.
ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டெட் தான் இது. பெரியவங்க போடுற மாதிரி சைடில் லீஃப் எல்லாம் வச்ச மாதிரி சென்டரில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிசைன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் டெய்லி வேர் தான் பெரியவங்க போடுறது. இதில் இந்த பிளாக்காக தெரியுது தான், இதுதான் உங்களுக்கு ஹால்மார்க் ஹெச்ஓடி. நான் எப்போதும் காமிப்பேன், எல்லா ப்ராடக்ட்டிலும் ஹெச்ஓடி இருக்கும். அப்புறம் இந்த ரேட்டுங்கிறது இப்போது இதுக்கு வந்து 15% வேஸ்டேஜ் போட்டிருக்கு. இது வந்து இந்த அரை பவுன் கம்மலுக்கு இந்த 15% வேஸ்டேஜ்னா அது நான் போடுறது கிடையாது, எல்லாரும் இது தான் போடுறா. 15, 18 எல்லாமே போடுறா. அந்த மாதிரி கம்மல் எல்லாம் எடுத்துருச்சு அப்படின்னா அது 1 கிராம் எல்லாம் எடுத்தால் மினிமம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 200 மில்லி அந்த மாதிரி கம்பல்சரியாக போடுவாங்க. ஓகே, நம்ம மட்டும் ஸ்பெஷலாக அந்த மாதிரி பண்ணுறது என்னென்னா நம்மளோட சில ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம போடுறது. அது கண்டிப்பாக இப்போ முள்ள மட்டும் மேலே 15% போட்டுட்டு யாரோ சொல்லியிருந்தா, ஒரு கமெண்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஜாஸ்தி 15%. நான் சொல்கிறேன் என்னோட அந்த ப்ராடக்ட்டுக்கு 15% வரும். ஏன்னா நான் அவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா பட்டறையில் நம்ம ஆசாரிக்கிட்ட கொடுத்தது செஞ்சு வாங்கும்போது அவனுக்கு ஒரு 2% எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நம்ம அந்த வெயிட்டில் வேணும் எனக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுன்னு சொல்லி வாங்கும்போது 2% எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இதே வந்து நீங்கள் 4 பவுன் முள்ள முட்டை எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு 13, 14 தர முடியும். இந்த மாதிரி லைட் வெயிட் முள்ள முட்டை எடுக்கும்போது தான் அந்த வெயிட் வருது. இனி அதில் ஒரு பீஸ் என்னமோ தான் இருக்குது, நீங்கள் ஜாஸ்தின்னு சொல்லிட்டே இருக்குது. ஆனால் அந்த பீஸில் ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் இருக்குது. நீ நெக்லஸும் அந்த ஆரவும் சேர்ந்து இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சா அதே டிசைன் தான். வெயிட் 3 கிராம் வருது, கரெக்டாக 3 கிராம் வருது. கரெக்டாக 3 கிராம் அப்படின்னா ஒரு 20,000 வரும். இன்னைக்கு ரேட்டுக்கு 20,000 வரும். 15% வேஸ்டேஜ் தான் நான் போட்டிருக்கு. அப்புறம் இது பாருங்கள், லீஃப் டிசைனு, ஸ்டோன் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரெகுலர் டிசைன், பெரியவங்க போடுற மாதிரி பேட்டர்னு. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 3 கிராம் தானேங்க, 3 கிராம் தான். இதுவும் அதே ப்ரைஸ் தான், ஒரு 20,000 ரேஞ்ச் வரும். அப்புறம் இது பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். இது பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர் எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் சூப்பராக இருக்குல்ல, ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து 4 கிராம் வருது, 26,650 போல் வரும், 26,650. இந்த லீஃப் பாருங்கள், இதெல்லாமே பக்கா ட்ரெடிஷ்னல் ஐட்டம். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த டிசைனு. இதுவும் 4 கிராம் தான் வருது உங்களுக்கு, 26,650 வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், மல்டி கலர்லாம் நம்ம இப்போ 3 கிராமில் பார்த்தல, அதே பீஸே வந்து உங்களுக்கு 3 கிராம் இல்லை 4 கிராம் இல்லை 3 கிராமில் நம்ம ஒன்று காமிச்சேன். இந்த பீஸு இது 3 கிராமா, இது 4 கிராமா, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 4 கிராம் வரும்போது 26,600ன்னு வைங்க. ஓகே, அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், நிறைய இருக்குது ஸ்டெட், அதனால தான் டப்புன்னு போகிறேன். 4 கிராம் 30 மில்லி வருது. இதுவும் அதே ப்ரைஸ் தான், ஒரு 26,000 ரூபா போல் வரும். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இது மல்டி கலரு 3 கிராமோட பீஸ், சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக நம்ம இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி கூட போடலான்னு தோணுது, ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு போடுறத விட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது 20,000 ரேஞ்சு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு லீஃப் டிசைன் பாருங்கள், இது எல்லாமே ரெகுலராக வர பேட்டர்ன் தான். ஓகே, இப்போ நான் காமிச்ச பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு ஏதாவது கடையில் கூட இருக்கலாம், ஒரு வேளை எனக்கு தெரியல. ஓகே, இருக்குது ரெகுலர் பேட்டர்ன் தானே. ஆனால் இப்போ நான் காமிக்க போகிற கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து வாய்ப்பு இல்லை, இந்த வெயிட்டில் வேறு எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்கள் பாருங்கள், 3,240 வருது. இது 3 கிராமுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன், ஒரு 20,000 ரேஞ்சு தான் வரும். ஏன்னா ஒரு 240 மில்லி 300 மில்லி எக்ஸ்ட்ரானா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த பீஸ் பாருங்கள், 2 கிராம் தான் வருது, ஒரு 13,300 இந்த மாதிரி ரேஞ்சு வரும். நல்ல சூப்பராக இருக்கும். இதில் கிளியராக தெரியுதில்ல. ஓகே, அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், 3 கிராமோட பீஸு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃப்ளவர் டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது 3 கிராம் தான். இதுவும் அந்த 20,000 ரேஞ்சு தான். ரேட் வந்து எப்போது நம்ம சொல்கிற இல்லை, ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரேட் எல்லாம் கரெக்டாக சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த ரேட்டு அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருக்கும், அக்செப்ட் பண்ணாதவங்களும் இருக்கும். ஒவ்வொருத்தர் அது ஜாஸ்தின்னு சொல்லுவேன், ஒருத்தர் அது ஓகே பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களும் இருக்கும். எனக்கு என்னென்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்டு இவ்வளோ வரும், நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வச்சு ப்ரைஸ் சொல்லாமல் இல்லாட்டி ஏதோ ஒன்று அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண வச்சு நீங்கள் எப்படியும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணலாங்கிற மாதிரி மைண்டே இல்லை எனக்கு. நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறேன், இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன், அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஓகே, அந்த ரேட் ஓகே எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் வேறு ட்ரை பண்ணலாம், வேறு ஏதாவது ஷாப்பில் இதோட கம்மியில் இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது 3,310 வருது, ஒரு 310 மில்லினா கண்டிப்பாக ஒரு 1,800 போல் எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டாக 3 கிராம்னா 20,000 ரேஞ்ச் வரும். இந்த பீஸும் பாருங்கள், 2 கிராம் தான் வருது, கரெக்டாக 2 கிராம். இதோட கரெக்டான ப்ரைஸ் சொல்கிறேன், 13,300 வரும்.
இந்த 2 கிராமுக்கு வந்து கரெக்டாக 16% வெஸ்டேஜ் போடுவேன் இந்த ஸ்டெட்டு. 4 கிராமுக்கெல்லாம் வரும்போது கூட 15 போட்டுக்கலாம், 3 கிராம் 4 கிராம் எல்லாம். ஆனால் 2 கிராமுக்கு கீழே உங்களுக்கு கண்டிப்பாக 16-17% வரும். இந்த பீஸும் பாருங்கள் 3 கிராம் தான் வருது. இதுவும் அதே மாதிரி தான், சென்ட்ரல் ஒரு போல் எல்லாம் வச்சு நல்லாயிருக்கும். அதே ப்ரைஸ் தான் 20,000 ரேஞ்ச் வரும். இதுவும் வந்து ஸ்டோன் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எல்லாத்திலும் ஹால்மார்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஹெச்ஓடி இங்கே இருக்கும். நான் ஒன்று எடுத்து காமிச்சு தர முடியாது, அதனால தான். 3 கிராம் வருது. இதுவும் அதே 20,000 ரேஞ்ச் வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், நார்மல் லீஃப் டிசைனு, பக்கா ட்ரெடிஷ்னல். இது இதில் ஒரு 10-20 வருஷமாக, இது 10-20 அல்ல, அதுக்கும் முதல்ல இருந்தே மார்க்கெட்டில் ரன்னிங்லேயே இருக்கிற ஒரு பேட்டர்ன். இது 3 கிராம் வரும், 20,000 ரேஞ்சு. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் வந்து கோயம்புத்தூர் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான். ரொம்ப ஃபேன்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரெகுலர் யூஸுக்கெல்லாம் வந்து கீழே ஒரு பால் ஹேங்கிங் எல்லாம் வரும், நல்லாயிருக்கும். ரெகுலர் யூஸுக்கு சூப்பராக இருக்கும். 3 கிராம் தான், இது ஒரு 20,000 ரேஞ்ச் தான் வரும். அதிலே வந்து கொஞ்சம் குட்டியாக மேலே ஒரு ஸ்டோன் எல்லாம் வச்ச மாதிரி இந்த டிசைனும் பாருங்கள், லைட்டாக இனாமல் டச் எல்லாம் கொடுத்து சிம்பிளாக இருக்கும். 2 கிராம் தான் வருது, 13,300 போல் வருது. இந்த பீஸ் பாருங்கள். நான் இப்போ ரேட்டை பற்றி சொன்ன ரேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளோட ரேட்டை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு தான் வீடியோ பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா, என்னோட சைடில் நான் கொடுக்குற அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு சொல்லி தான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு அது எடுக்கணுமா வேண்டாமா, பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஓகேனா நீங்கள் எடுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது 3,120 வருது. அதே தான் 20,000 ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் இந்த ரவுண்டு கம்மல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த டிசைனு குட்டியாக இருக்குது, 2 கிராம் தான். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 2 கிராம் தான், அதே ப்ரைஸ் தான் வரும், 13,300. அப்புறம் இடையில ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட்டுக்குள்ளே அந்த செயினோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த நெக்லஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். ஒவ்வொரு பீஸுக்கும் நம்ம ரேட்டு சொல்லிகிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த பீஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பின்னாடியே நீங்கள் போனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதோட ப்ரைஸ் எவ்வளோ, என்ன டீட்டெயில் கரெக்டாக அதில் வரும். ஏன்னா அதனால தான் இவ்வளோ வீடியோ டிலே ஆகுது, 1 hour எல்லாம் வீடியோ வருது. அதனால தான். இதுவும் 2 கிராம் தான் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள், ஒவ்வொரு டிசைனும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இதுவும் அதே பட்ஜெட்டு தான், 2 கிராமோட ப்ரைஸ் தான் வரும், 13,300. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது எல்லாமே இந்த ஹேங்கிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நீட்டான டிசைனு தான். 2 ஸ்டோன் வச்சுருக்குல்ல, க்ரீன் அண்ட் ரெட் வச்சுருக்கு. இது வந்து அதிலே வந்து ஹேங்கிங் வர மாதிரி சேம் பேட்டர்னில் வந்து கீழே வந்து அந்த பால் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இது ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோஸு நிறைய நம்ம போட்டுகிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் கூட பார்க்கலாம். வீடியோஸ்குள்ளே போனால் உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணாலும் அது வந்து லைட் வெயிட்டில் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். அதில் கூட நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணும்போது 042542255656ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1990 2 கிராம் வருது, நீட்டான ஒரு டிசைன் தான் இதுவும். அப்புறம் அதிலே வந்து நம்ம பால் ஹேங்கிங் பார்த்த மாதிரியே செயின் ஹேங்கிங்கில் பாருங்கள், கீழே வந்து இப்படியே செயின் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. இதுவும் நல்லாயிருக்கும். 3 கிராமோட பட்ஜெட்டு தான் வரும், 20,000 ரேஞ்ச் தான் வரும். 15% போட்டிருக்கு 3 கிராம் 4 கிராமுக்கு. அதுக்கு கீழே வரும்போது உங்களுக்கு 16% கூட போடுவேன். இந்த பீஸ் பாருங்கள், 280 வருது. அதே தான் 13,300 அந்த மாதிரி தான் வரும். 3 கிராம், இது ஒரு 20,000 ரேஞ்ச் வரும். பாருங்கள், நல்ல டிசைன் தான், இது சூப்பராக இருக்கும். பெயர் என்னமோ மாறி இருக்குன்னு நினைக்கிறது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஏதோ ஒன்று சில பேர் பெயர் மாறி இருக்கலாம், ஏன்னா நம்ம அது அவ்வளோ பீசஸ் வச்சதுனால சில பேர் சின்ன ஒரு 2,980 3 கிராமோட பீஸ் தான் இதுவும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதில் ஜாஸ்தி பெரியவங்க போடுற பீசஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம இந்த வீடியோ பண்ணவே இல்லை. இந்த மாதிரி 3 கிராம் 20,000 ரேஞ்ச் வரும். அப்புறம் இதுவும் பாருங்கள், எல்லாமே ரெகுலர் யூஸுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 2 கிராம் தான் வருது. ஓகே, இந்த கம்மலும் பாருங்கள், ரவுண்டு கம்மலே 2 கிராம். 2 கிராமோட ரேட் நம்ம சொல்லியிருக்கு 13,300 போல் வரும்னு. அப்புறம் இது பாருங்கள், ஒரு ஜிமிக்கி
கழட்டி மாட்டுற மாதிரி தான். சின்ன ஜிமிக்கி சூப்பராக இருக்கும். ஜிமிக்கி வேறு வருவேன் ஆக்சுவலாக ஹெச்ஓடிக்கு போயிருக்கு கொஞ்சம் ஜிமிக்கி, நல்லாயிருக்கும். அது லைட் வெயிட் ஜிமிக்கி. அப்போது நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. 2 கிராம் 50 மில்லி வருது இது. அப்புறம் கம்மல் நிறைய இருக்குது இந்த டைப்பு. 2 கிராம் வருது, பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த டைப்பிலெல்லாம் நமக்கு அவ்வளோ லைட் வெயிட் கொண்டு வர முடியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். இது நம்ம ரொம்ப லைட் வெயிட் கொண்டு வந்தால் இந்த ஸ்டைல் போகும், இந்த டிசைன் வராது. அப்புறம் வேறு மாதிரி பேட்டர்ன் வரும், டை மாதிரி எல்லாம் வரும். அந்த டைப்லலாம் நம்மக்கிட்ட இருக்கும். 1 கிராம் கூட இந்த சைஸ் கூட வேணால் கிடைக்கும் 1 கிராமுக்கு. ஆனால் அதை விடையும் உங்களுக்கு டெய்லி வேறுனா இதுதான் பெஸ்ட்டு. அதெல்லாம் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகும் சீக்கிரம். இதுவும் அதே தான், 2 கிராமோட ரேட்டு தான் வருது. அப்புறம் இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பு. 4 ஸ்டோனு 3 ஸ்டோன் என்னமோ கொடுத்துருக்கு. ஒயிட் அண்ட் க்ரீன் ப்ளஸ் ரெட்டில் நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும். 2 கிராம் ரெகுலராக ரவுண்டு கம்மலும் கூட ரெகுலராக போடுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக. அப்புறம் இது பாருங்கள், நான் இப்போ ஒரு டிசைன் காமிச்சிட்டு சொன்னேன்ல, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ரொம்ப வருஷமாக இது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பேட்டர்ன். நான் இதை எடுக்கிறது இல்லை ஆக்சுவலாக. ஆனால் இதே வந்து கேட்ட ஒருத்தர் வராங்கிறதுனால தான் இப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்தது. நல்லாயிருக்கும். இது லீஃப் டிசைன் சொல்லுவேன். 2 கிராம் தான். அப்புறம் இது பாருங்கள், இந்த ஜிமிக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கீழே வந்து ஒரு டல் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்கு லைட்டாக. ஓகே, வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 2 கிராம் தான். இது உங்களுக்கு இப்போ கம்மல் எப்படி வேணாலும் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஜிமிக்கி இல்லாமல் கம்மல் மட்டும் போடணும்னா போட்டுக்கலாம். இங்கே போகும்போது கழட்டி போடணும்னா இப்படி போட்டுக்கலாம். 2 கிராமோட பட்ஜெட்டு தான் வரும். அப்புறம் வந்து இந்த ரவுண்டு கம்மல் தான் நிறைய இருக்குது. அப்புறம் லாஸ்ட் வீடியோ பண்ணதில் நான் கொஞ்சம் வேறு ஐட்டம்ஸ் காமிச்சிருந்தேன், சாக்கர் எல்லாம் காமிச்சிருந்தேன். அப்புறம் வேறு கொஞ்சம் ஐட்டம்ஸ் அதில் டிஃப்ரெண்டான ஃபியூஷன் டிசைன் சொல்லிட்டு காமிச்சு. அதில் இப்போ சாக்கர் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு. மற்றது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். 2 கிராம் 70 மில்லி வருது. இந்த பீஸ் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. நம்ம இந்த தீபாவளிக்கு அந்த இதை என்னமோ ஒரு இது இப்படியே சுற்றுல அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது, பார்த்தா நல்லாயிருக்கும். 3 கிராம் வருது. அப்புறம் இதை பாருங்கள், நெட்டு வந்த மாதிரி நல்ல ஒரு டிசைன் தான் இது ஜிமிக்கி. ஜஸ்ட் 2 கிராம் தான், டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, 2 கிராம்னா 13,300. அப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஜெனுவனாக தான், எனக்கு தெரிஞ்சு நான் ஜெனுவனாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி உங்களை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ரேட்டெல்லாம் போட்டு யாருமே பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் கஸ்டமர் எப்படியோ கடைக்கு வர வைக்கணுங்கிற அந்த மோட்டிவில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் வீடியோ பண்ணுவாங்க. நீங்கள் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னென்னா நம்ம கஸ்டமர் எல்லாம் அப்படி வரக்கூடாது. ஏன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகி ரேட்டில் எல்லாமே கிளியர் ஆகிடுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ டீட்டெயிலாக இது பண்ணுறதுனால தான் நமக்கு ரெகுலராகவும் வீடியோ போட முடியல. ஏதோ ஒன்று காமிச்சு ஏதோ ஒரு 10-20 நிமிஷம் ஏதோ ஒன்று பண்ணி விடலாம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டெய்லி ஒரு வீடியோ ஒன்று வச்சு போட்டுட்டே இருக்கலாம். நமக்கு ஆக்சுவலாக வீடியோ போடுறது கூட டைமும் இல்லை. 2 கிராம் வருது. இது ப்ரௌன் கம்மல் தான் நிறைய பார்த்துருச்சுல. ஜிமிக்கி பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான ஜிமிக்கி. ஒரு 3 மாடல் பார்த்துருக்கு இப்போ நம்ம 2 கிராமுக்கு. இந்த பீஸ் ஒன்று, இது ஒரு பீஸ் பார்த்துருக்கு, இந்த டைப் ஜிமிக்கி. அதுக்கப்புறம் இது ஒரு டைப்பு 2 கிராம். இந்த செட்டு பாருங்கள், இது ஒரு மாடலு. ஜிமிக்கி மட்டும் பாருங்கள், கம்மல் நீங்கள் எது வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பீஸ் ஒன்று பாருங்கள், இதுவும் 2 கிராம் தான். இதில் 3, இது 4 மாடல் தான். ஓகே, அப்புறம் இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ஒரு மாடலு, இது ஒரு மாடலு. மொத்தமாக உங்களுக்கு இப்போ இதில் பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5 6 7 பீஸ் இருக்குல்ல. 7 மாடல் இருக்குது. 2 கிராமோட ஜிமிக்கி உங்களுக்கு 7 மாடல் இல்லை 8 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் கூட இருக்குது. இது எல்லாமே 2 கிராம் தான். ஓகே, இது ரெண்டும் 2 கிராம் பார்த்துக்கோங்க. வெயிட்டு 2 கிராம் தான் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கு, கீழே ஒரு பால் இப்படியே ஆடிட்டு இருக்கும். இதுவும் 2 கிராம் தான். இந்த பீஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது, ஸ்டெப்பு வந்த மாதிரி. ஓகே, அப்புறம் இது வந்து இந்த திராட்சை குத்து நல்லா சொல்கிற மாதிரி
அதிலே வந்து மேலே டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்கு மேலே. ஓகே, அதே டைப்பில் திராட்சை குத்துலேயே வந்து மேலே வந்து வேறு மாதிரி கசாவருக்கு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் வேறு டைப்பில் கொடுத்துருக்கு. இது வந்து சும்மா வந்து கொடஜிமிக்கியில் கீழே ஒரு பால் வர மாதிரி. அப்புறம் வந்து இந்த டைப் வந்து அதே கொடஜிமிக்கியில் வந்து மேலே வந்து ஃபினிஷிங் வேறு மாதிரி கொடுத்துருக்கு, ஜிமிக்கியோட ஃபினிஷிங்கு. ஓகே, அப்புறம் இந்த பீஸ் பார்த்துச்சு அப்படின்னா இதில் ஒரு கீழே வந்து ஒரு 2 ஸ்டெப்பு வர மாதிரி கொடுத்துருக்கு. பால் வந்து ஒரு ஸ்டெப் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வைடாக வச்சுருக்கு. இதில் 1 2 3 4 5 6 7 மாடல் ஜிமிக்கி உங்களுக்கு 2 கிராமில் இருக்குது. இது எல்லாமே கோயம்புத்தூர் ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி. இது இல்லாமலும் நம்மக்கிட்ட வேறு ஃபேன்சி டைப்பு இந்த கேரளா டைப் ஜிமிக்கி எல்லாமே கூட 2 கிராமுக்கு நல்லா சூப்பராக இதோடையும் பெருசாக வரும். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெஸ்ட்டு வந்து இந்த ஜிமிக்கி தான் ஆக்சுவலாக. அந்த ஜிமிக்கி வந்து பார்வைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ரெகுலர் யூஸுக்கு நமக்கு இதுதான் பெஸ்ட்டு. அது யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அதோடையும் ரெகுலர் யூஸுக்கு பெஸ்ட்டு இந்த டைப்பு தான். அப்புறம் இந்த ஒரு ஜே டைப் பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 2 கிராம் தான் வருது, டெய்லி வேர் யூஸ் பண்ணுற மாதிரி 2 கிராம் தான் வருது. அப்புறம் இதெல்லாம் நம்ம காமிச்சது தானே. இந்த ரவுண்டிலே இனி 2 பீஸ் கூட இருக்குது, பார்த்துக்கோங்க. ரவுண்டு கம்மல்லே வந்து நம்ம நிறைய பேட்டர்ன் உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பார்வை ஜஸ்ட்டு ஒன்று கூட காமிச்சிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இது கூட காமிச்சிக்கும். இந்த பீஸ் பாருங்கள், 3 கிராம் வருது. அந்த லீஃப் டைப்பு தான், ரெகுலர் டைப்பு, பக்கா ட்ரெடிஷ்னல். ஒரு 40-50 வருஷமாக ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் இது. அதிலே வந்து ஃபேன்சி தான் இந்த டைப்பு. இதெல்லாம் இப்போ வந்திருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டல் ஃபினிஷிங் எல்லாம் போட்டு வித்தியாசமாக வந்திருக்கிறது. ஓவரால் நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க, ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா நிறைய பீசஸ் இருக்குது இதில். பெரியவங்க போடுறது 2 கிராம் 3 கிராம் 4 கிராமில் ஸ்டோன் வச்சது, ஸ்டோன் இல்லாமல், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபுல் ஸ்டோன் வச்ச கேட்டகரியில் இருக்குது வேறு, அதுதான் இப்போ வீடியோவில் கொண்டு வரல. அந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஃபுல் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோனு, க்ரீன் ஸ்டோன் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த டைப் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம கொஞ்சம் நெக்லஸ் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேறு மாதிரி கலெக்ஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பீஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ட்ரையல் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம காமிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பீசஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு ஐட்டம், டெய்லி வேர் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே, அதுக்காக இது வந்து கோல்டு தான், 916 கோல்டு தான். ஓகே, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 கிராம் 3 கிராம் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுதான் எப்போதும் சொல்கிறது தான். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கட் ஆகிட்டு கொண்டு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ரெடி பண்ணி தான் தர முடியும். யூஸ் பண்ணலாம், நார்மல் யூஸுக்கு ஒன்றும் ஆகாது, சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த செயின் வந்து பாக்ஸ் செயின், அதனால தான் இவ்வளோ இதாக சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மற்றபடிக்கு இதில் ஒன்றும் இல்லை. இதில் அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருக்கு, கோத்து விட்டுருக்கு. ஓகே, அதனால செயின் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வேற ஒன்றும் ஆகாது. பின்ன இது அவ்வளோ வெயிட் எல்லாம் இல்லை, கீழே லைட் வெயிட் இது பீட்ஸ் தான் போட்டிருக்கு. இதோட வெயிட் பாருங்க, 3 கிராம் 750 மில்லி வருது. இதோட வெயிட் நீங்கள் பார்த்துக்கோங்க, 3 கிராம் 750 மில்லி கிட்ட வருது. ரொம்ப க்யூட்டான ஒரு ஐட்டம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கலர் காம்பினேஷன் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி தரலாம். கொஞ்சம் டைம் மட்டும் தரணும். இது ஒர்க்கு வந்து இந்த செயினில் இது அப்படியே ஜாயின் பண்ணி பண்ணுறது தான். ஆனால் கூட ஸ்டோன் நீங்கள் கொண்டு வந்தால் ஓகே, இல்லை ஸ்டோன் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் டைம் தர வேண்டி வரும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 3 கிராம் 750 மில்லி வெயிட்டில் உங்களுக்கு கரெக்டாக 3 கிராம் தான் வரும். இது 3 கிராம் 60 மில்லி வரும். 20,500 வரும். இதோட ஸ்டோன் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு ஒரு 500 rupees மட்டும் ஆட் ஆகும். அப்போ கரெக்டாக 21,000க்கு இந்த ஒரு நெக்லஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டோன் வெயிட்டு போக தான் சொல்லியிருக்கு, யாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டோட்டல் வெயிட்டு 3 கிராம் 750 மில்லி வருது. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு 700 மில்லி ஸ்டோன்லெஸ் வரும். அது போக தான் நான் ரேட் சொல்லியிருக்கு. ஸ்டோன் சார்ஜ் மட்டும் 500 ஆட் பண்ணியிருக்கு. கோல்டோட ப்ரைஸ் மட்டும் 20,500 வரும். 500 rupees ஸ்டோன் சார்ஜே ஆட் ஆகும். ஸ்டோன்லெஸ் போக தான் சொல்லியிருக்கு. ஓகே, ஏன்னா மறுபடியும் வந்து ஸ்டோனோட சேர்த்து நீங்கள் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல வேண்டாம், நான் கிளியராக தான் சொல்லியிருக்கு. ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு HOD ஹால்மார்க்கில் தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. திஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது. இது ஒரு சாம்பிளுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பீசஸ் வேணும், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு
நீங்கள் வரதுக்குள்ளே இல்லைனா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ளே வேற ஒரு ஆள் இதை எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 1 வீக் ஒரு 10 days மட்டும் டைம் கொடுத்தா உங்களுக்கு இதில் எந்த மாதிரி பீஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஏன்னா இது எல்லாமே நம்மளா வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஐடியா கொடுத்து பண்ணி வாங்குறது தான். ஓகே, சூப்பராக இருக்கும் இது. இந்த கலர் காம்பினேஷன் கூட பாருங்க, வேற லெவலில் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கீழே ஒரு டாலர் கூட கொடுத்துருக்கு. இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்க, 3 கிராம் 300 மில்லி வருது. இதோட ஸ்டோன்லெஸ் சொல்கிறேன். இந்த பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் உங்களுக்காக தான். இதெல்லாமே வந்து நம்மளா டிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வாங்குறது. அதனால கண்டிப்பாக ஒரு லைக் அடிச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டு நம்ம ரெடியில போய் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர முடியும். ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நம்மளா யோசிச்சு இந்த செயின் இவ்வளோ வெயிட்டில் கிடைக்கும், அப்போ அதில் இந்த மாதிரி போடுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோனை கூட சில போட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி ஐட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் அடிக்கலாம். கண்டிப்பாக அடிக்காதவங்க ஒரு லைக் அடிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய நம்ம சர்க்கிளில் இருக்கிற நிறைய பேத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகும். அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. நம்ம எடுக்கிறதோ எடுக்காததோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ மெயினாக. ஏன்னா இதில் நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. 3290 என்னமோ 3300 என்னமோ வருது. இதில் கரெக்டாக 300 மில்லி உங்களுக்கு லெஸ் ஆகும். 3 கிராமுக்கு தான் கணக்கு வரும் உங்களுக்கு. 3 கிராம் கரெக்டாக இந்த பீஸ் எடுக்கும்போது வித் ஸ்டோன் சார்ஜ் சேர்த்து உங்களுக்கு 20,350 வரும். 20,350 வரும். ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, வேற லெவல் கலெக்ஷன். இதில் உங்களுக்கு இந்த ஸ்டோன் ரோஸ் கலர் வேண்டாம், இல்லை ஸ்கை ப்ளூ வேணும், இல்லைன்னா டார்க் ரெட்டு, சம்திங் எந்த கலர் வேணாலும் நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். டைம் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது வேற லெவல் சூப்பரான ஒரு ஐட்டம். மேலே மட்டும் 3 பேல் கொடுத்துருக்கு. கீழே வந்து அழகான ஒரு பீட்ஸு ஒயிட்ல ரொம்ப ரிச்சா தெரியுது. அது பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. ஒயிட்ல தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன், ஒயிட்ல வச்சு பார்க்கும்போது. ஆனால் க்யூட்டா இருக்கும், தெரியுதல்ல, கிளியர் ஆகுதல்ல. ரொம்ப ரிச்சான ஒரு பீஸ் இது, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த செயின் எல்லாம் அப்படியே பாருங்க, செயின் எல்லாம் அப்படியே மின்னும், அப்படியே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும். வெயிட் பாருங்க, 3 கிராம் 270. ஓகே, 3,270 வருது. இது வந்து உங்களுக்கு 300 மில்லி இதில் ஸ்டோன்லெஸ் ஆகும். ஏன்னா ஸ்டோன்லெஸ் இருக்கிறதுனால நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. 3,270 300 மில்லி ஸ்டோன்லெஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு 19,850 வரும் இது. ஓகே, 19,850. அதில் ஒரு 500 ருபீஸ் மட்டும் ஸ்டோன் சார்ஜே ஆட் ஆகும். நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்று இப்படி சொல்லும்போது நானே கன்ஃபியூஸ் ஆகுது. 19,850 இதோட ப்ரைஸு. கூட நீங்கள் 500 ருபீஸ் ஸ்டோனோட சார்ஜ் மட்டும் ஆட் பண்ண போதும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், வேற லெவல். இதிலும் உங்களுக்கு என்ன ஆல்ட்ரேஷன் வேணாலும் நம்ம பண்ணி தர முடியும். நெக்ஸ்ட் அதே பீஸில் பிளாக்ல பாருங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இழுக்காமல் பிடிக்காமல் நீங்கள் பார்க்கணும், அது உங்களோட ரிஸ்க்கு தான். ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணி தரலாம். 2 கிராமுக்கு 3 கிராமுக்கெல்லாம் கூட வித்தியாசமான ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணி தர முடியும். யூஸ் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது. நல்லா கேர் பண்ணணும். இதோட வெயிட் பாருங்க, 2,830 தான் வருது. 2 கிராம் 830 மில்லி. இந்த பீஸில் உங்களுக்கு 350 மில்லி அந்த மாதிரி ஸ்டோன்லெஸ் வரும். 350 400 மில்லி கிட்ட வரும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸு 16,350 ப்ளஸ் 500 ருபீஸ். ஓகே, 16,350. இது கூட ஸ்டோன் சார்ஜ் ஆட் ஆகும். ஏன்னா ஸ்டோன் வெயிட் உங்களுக்கு 400 மில்லி கிட்ட லெஸ் வருது. ஸ்டோனோட சார்ஜ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் இது வந்து HYD தான், இதுவும் HYD ஹால்மார்க் தான். ஓகே, ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இப்போ லெச்சா செயின் எல்லாம் போடுவில்ல, முஸ்லீம்ஸ் போடுற மாதிரி லெச்சா செயின். சைடில் செயினில் ஒரு 5 இடத்துல 4 இடத்துலலாம் ஒரு 4 பீட்ஸ் 5 பீட்ஸ் பிளாக் பீட்ஸ் வச்சுட்டு போடுவாங்க. அதுக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக போடணும், என்னால் எடுக்க முடியல, பட்ஜெட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட ஒன்று எடுத்து கூட போடலாம். அந்த தாலி செயின் போட்டதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட சிம்பிளாக ஒன்று பிளாக் பீட்ஸில் எடுத்து போடலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதோட வெயிட் பார்த்துக்கோங்க.
3240 வருது. இதோட கோல்டு வெயிட் சொல்கிறேன். இதோட கோல்டு வெயிட் உங்களுக்கு 2 கிராம் 710 மில்லி தான் வருது. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 18200 கோல்டுக்கு மட்டும் வரும். அப்புறம் வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து அந்த ஸ்டோன் சார்ஜே ஆட் ஆகும். 18700 வரும். ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. வேறு லெவல் கலெக்ஷன் தான் இது எல்லாமே. ரொம்ப லைட் வெயிட். நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெகுலராக காமிச்சிட்டே இருக்கிறது காமிச்சு நீங்களே எத்தனை நாள் வீடியோ பார்ப்பீங்க. அதனால தான் ஏதாவது வித்தியாசமாக காமிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான். இதுவும் பாருங்கள், இதுவும் நீங்கள் லெச்சா செயினுக்கு பதிலாக முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற அந்த லெச்சா செயினுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு செயின் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு டாலர் கூட நீங்கள் போடலாம். ஒரு 1/2 கிராம் வரைக்கும் ஒரு சின்ன குட்டி டாலர் கூட நீங்கள் வேணால் இதில் போட்டுக்கலாம். ஹெவியாக வேண்டாம், 1 கிராம் எல்லாம் கூட வேண்டாம். நான் வாய்ப்பு ஏதாவது கட்டாக வேண்டாம். அவ்வளோ 1 கிராம் போட்டாலும் ஒன்றும் ஆயிட்டு சொல்லலை. ஆனாலும் ஒரு 1/2 கிராம் ஒரு ஆசைக்காக போடலாம். வெயிட்டு கம்மி தானே இருக்குது, அதனால ரொம்ப இது பண்ண வேண்டாம். இழுக்காமல் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அது உங்களோட பொறுப்பு. இதோட வெயிட் பாருங்கள், கரெக்டாக 3 கிராம் 60 மில்லி வருது. கோல்டு வெயிட் சொல்கிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு 2 கிராம் தான் வருது. 2 கிராம்னா கரெக்டாக 2 கிராம் இல்லை, 2 கிராம் 170 மில்லி தான் இது வருது கோல்டு வெயிட்டு. 3 கிராமுக்கு மேலே இருக்குது டோட்டல் வெயிட்டு. ஸ்டோன் வெயிட் போக கரெக்டாக 2 கிராம் 170 மில்லி தான் வருது. இதோட ப்ரைஸ் வந்து 14600 வருது. 500 ருபீஸ் மட்டும் ஸ்டோன் சார்ஜே ஆட் ஆகும். ஓகே, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் இது. அதில் நம்ம பிளாக் ஸ்டோன் போட்டிருந்துருக்கு, பிளாக் பீட்ஸ் போட்டிருந்தேன். இதில் வந்து பேல் போட்டிருக்கு. ஓகே, இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, டோட்டல் வெயிட் பார்த்துக்கோங்க. நான் டோட்டல் வெயிட்டுக்கு எல்லாம் ப்ரைஸ் சொல்லிகிட்ருக்கு, கோல்டு வெயிட்டுக்கு தான் ப்ரைஸ் சொல்லிகிட்ருக்கு. இது 2490 வருது டோட்டல் வெயிட்டு. இதோட கோல்டு வெயிட் சொல்கிறேன். இதுவும் ஆவரேஜ் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பிளாக் பீட்ஸ் காமிச்சல அதே வெயிட்டு தான் வருது. ஏன்னா செயின் ஆவரேஜ் ஒரே வெயிட்டு தான் வரும். அதில் போடுற ஸ்டோனு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு. அதனால அதுவும் இதுவும் ஒரே செயின் தான். ஓகே, அப்போ ஸ்டோன் வெயிட் அதில் 1 கிராம் கிட்ட போயிடுச்சு. இதில் வந்து ஒரு 300 மில்லி ஸ்டோன்லெஸ் வருது இந்த பேலோட லெஸ்ஸு. அப்போ இதோட ப்ரைஸ் வந்து அதே ப்ரைஸ் தான், 14600 ப்ளஸ் வந்து ஸ்டோன் சார்ஜ் ஒரு 500 ருபீஸ் ஆட் ஆகும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு 16% வேஸ்டேஜ் போட்டிருக்கு இந்த ஐட்டம். ஓகே, இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தது. ஓகே, இதுக்கு மட்டும் 16% வேஸ்டேஜ் வரும். இப்போ நீங்கள் இப்போ செயின் தான் நெக்ஸ்ட் செயின் எல்லாம் காமிக்க போகிறேன். அதுக்கெல்லாம் 12% 12 13 தான் வரும். இந்த மாதிரி ஃபேன்சியாக எடுக்கும்போது தான், ஏன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். பர்சன்டேஜ் இதுக்கு 16% அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளியில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பீஸு இந்த பர்சன்டேஜுக்கு கிடைக்குமான்னு ட்ரை கூட பண்ணலாம். யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா. அப்புறம் இந்த ஒரு சாக்கர் பாருங்கள். சாக்கர் டிசைன் வந்து நம்ம சேனலில் பார்த்த அளவுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன் லைட் வெயிட்டில். இதுவும் லைட் வெயிட் தான். இதுவும் வந்து ஹெவியெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய ஒர்க் இருக்கும் இதில். நம்ம எப்பவும் காமிக்கிற பேட்டர்ன்லாம் அவ்வளோ ஒர்க் இருக்காது. ஃபுல்லாக டை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வெயிட் 3 பவுனுக்கெல்லாம் நல்லா பெருசாக தெரியும் மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் உங்களுக்கு பார்வைக்கு நல்லா பெருசாக தெரியும். அது கீழே அந்த ஹேங்கிங் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். இதில் ரோடியம், ரோஸ் கோல்டு நிறைய கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபியூஷன் டிசைன் இது. கலெக்ஷன் பேர் வந்து ஃபியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. ஓகே, 22 கிராம் தான் வருது. 22 கிராமுக்கு இது எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். HOD பார்த்துக்கோங்க. ஓகே, இதிலெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். பேட்டர்ன் வந்து வேறு லெவலில் இருக்கும். 22 கிராம் வருது. இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இதுக்கு 16, 17 அந்த மாதிரி போடுவேன். நான் இது இம்போர்ட்டட் கலெக்ஷனில் வர ஐட்டம். ஓகே, இது 2270 போல் வந்துருச்சு. 1,48,500 வரும். இது 1,48,500 போல் வரும். இதுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் மறுபடியும். நார்மல் சோக்கரை நீங்கள் எடுத்தால் 13% தான் வரும். அதுவும் ஆன்டிக் சோக்கர் 1 பவுனுக்கெல்லாம் எடுக்கும்போது நம்ம சொல்லியிருக்கிறது 15% வரும். இந்த பீஸ் நீங்கள் எடுத்தால் ஒரு 16, 17 போல் போடுவேன். 1,48,500 வரும் இந்த பீஸு.
ரொம்ப ரிச்சா இருக்கும். இது கழுத்துல வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ இதுல போடுறேன், நீங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் இந்த பீஸ் பாருங்க. மெயினா இந்த பீஸ் நீங்க பார்க்கும்போது இதோட ஒர்க்கை பாருங்க, எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ரொம்ப மெயினுட்டா ரொம்ப க்யூட்டா நிறைய ஒர்க் பண்ணியிருப்பா இது. அதுவும் கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதில் ஒரு 2 கலர் காம்பினேஷன் கீழே ரோடியம் கலரும் கோல்டு கலரும் ஒரு செயினா ஒரு சூப்பராக இருக்குங்க. வேற லெவல். ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. இந்த பேட்டர்னை பற்றி எல்லாம் நம்ம ஒன்று சொன்னால் அது பத்தாது, அந்த அளவுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். வேற லெவல் கலெக்ஷன் இதெல்லாம். ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். சூப்பரான பேட்டர்ன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வெயிட் பாருங்க. இதுவும் அதே தான் வருது. 22 கிராம் 950 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. இதுக்கு ஒரு 1,54,000 வரும். 1,54,000 வரும். இது 1,54,000 வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இது ஜஸ்ட் கோல்டன் ரோடியம் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த ஒயிட் கலரை தான் ரோடியம்னு சொல்கிறது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்பவும் சொல்கிறது தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது என்னடா கலர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இம்போர்ட்டட் ஐட்டம்ஸில் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி வரும். ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன். இது கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷனு, அதனால இதில் கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதிலும் அதே மாதிரி ஒரு செயின் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கும். வெயிட் பாருங்கள். இதெல்லாம் மினிமம் இதோட வெயிட்டு இது எடுத்தவங்களுக்கு தெரியும். மினிமம் 3 பவுனு 4 பவுன் இல்லாமல் இந்த மாதிரி பீஸு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை கிடைக்கிறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் எனக்கு ஒரு சோக்கர் வேணும்னு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் ட்ரை பண்ணுங்கள். நீ சிட்டிக்குள்ளே போனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிட்டுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னா சேலஞ்ச் பண்ணி சொல்கிற கிடைக்காது. இது ஜஸ்ட் 18,260 தான் வருது உங்களுக்கு. 1,22,800 வரும். 1,22,800க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் வாங்க முடியும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கழுத்தில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் அது எல்லாமே ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கம்பி அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கு. ரொம்ப வித்தியாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இதுவும் கழுத்தில் வச்சு பார்த்தா தான் தெரியும். வச்சு காமிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் நான் எப்பவும் சொல்கிறதே தான் சொல்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் இப்போ நான் காமிச்ச பீசஸ் எல்லாமே பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கையோட ஒரு லைக்கு கொடுத்துருங்க. பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. இது வெயிட் பாருங்க, 20 கிராமுங்க. 21 கிராம் 20,980 தான் வருது. ஒரு 1,41,200 தான் வருது. 1,41,200க்கு ரொம்ப டிஃப்ரெண்டான சோக்கர் வந்து உங்களுக்கு ஒரு 52,000 53,000 கூட நம்ம கடையிலேருந்து வாங்க முடியும். 1 பவுன்லேருந்தே நம்மக்கிட்ட சோக்கர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியல, அதனால சொல்கிறேன். நம்ம வீடியோ வந்து உள்ளே இருக்கும், சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். 1 பவுனோட சோக்கர் வீடியோலாம் நிறைய 6-7 டிசைன் வச்சுட்டுலாம் நம்ம பண்ணியிருக்கு, பாருங்கள் உள்ளே போயிட்டு. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள். இது நம்மளோட ரெகுலர் ஐட்டம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கு. டிசைன் மட்டும் உள்ள கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சோக்கரு லைட் வெயிட்டில் ஆன்டிக் சோக்கர். இது அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸில் ஒர்க் இருக்குது, அது எல்லாமே மெஷின் ஒர்க்கு. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்மேடில் வருது. ஓகே, டை வரும் இதில், அப்புறம் ஹேண்ட்மேடும் கொஞ்சம் வரும். நல்லா இருக்கும், ஆனால் வேறு லெவலில் இருக்கும். ஒர்க்கு பாருங்கள். இது இவ்வளோ ஒர்க் இருக்குது, இவ்வளோ பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது. இதோட வெயிட் தான் உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்துவீங்க. இதோட வெயிட்டை பாருங்கள். ஏன்னா ஒரு ஆன்டிக் சோக்கர் அப்படின்னா நீங்கள் 4 பவுன் 5 பவுனுங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும் நிறைய பேர். ஆனால் இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி வெயிட்டு தான். வெயிட் பாருங்கள், 13 கிராம் 13.5 கிராம் தான் வருது. ஓகே, அதுக்கு கூட நான் சொன்னேன் அந்த சோக்கருக்கு 16-17% வரும் அப்படின்னு. இந்த சோக்கர் வந்து உங்களுக்கு கரெக்டாக 15% தான் வேஸ்டேஜ் வரும். ஆன்டிக் டைப்பு தான், ஆனால் கூட நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் ஆனதுனால வந்து உங்களுக்கு ஒரு 15% கூட இந்த பீஸ் தர முடியும். 90,000 ரூபா வரும் இந்த பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா. ஓகே, 90,000 ரூபாய்க்கு இந்த பீஸ் எடுக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு நெக்கில் வச்சு காமிப்பேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். அதே பீஸு தான், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கு. கொஞ்சம் கூட ப்ரோடு கொடுத்துருக்கு. இந்த வித்து வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து சென்டரில் ஒரே ஒரு லக்ஷ்மிக்கு மட்டும் ஒரு லைட்டாக ஒரு பிளாக் ஆன்டிக் ஷேடு கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பீஸ் வந்து ஆக்சுவலாக ரெட் ஆன்டிக்கில் வரும். இந்த கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு இந்த சேம் பீஸு
எனக்கு இந்த கோல்டு கலர்லேயே வேணும், இந்த கலர்லேயே வேணும்னா கூட நமக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுத்தா போதும். இனி இந்த பீஸ் வந்து எனக்கு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கலர் காம்பினேஷன் வேணும், இல்லைன்னா இந்த கலர் காம்பினேஷன் வேணும், இந்த கலர் காம்பினேஷன் வேணும்னாலும் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி நம்ம பண்ண முடியும். 1 வீக் மட்டும் டைம் கொடுத்தா போதும். இந்த பீஸ் பாருங்க, நல்லா பார்வையாக இருக்கும், அதோடையும் பார்வையாக இருக்கும். ஆனால் 2 பவுனுக்கு நம்மக்கிட்ட வேற பீசஸ் இருக்கு, இதோடையும் பார்வையாக இருக்கிற மாதிரி பீசஸ் இருக்கு. இதில் இவ்வளோ ஒர்க் வர்றதுனால அந்த அளவுக்கு இருக்காது, ஆனாலும் இருக்கும். இப்போ இதில் வைக்கும்போது உங்களுக்கு தெரியுதல்ல, இவ்வளோ விட்டு இருக்கு. சிம்பிளாக பார்த்தா இந்த விரலோட முக்கால் வாசிக்கிட்டே இதோட விட்டு வருது உங்களுக்கு. இந்த சென்டர் மட்டும் வெயிட் வந்து இவ்வளோ, இது மட்டும் 16 கிராம் 550 மில்லி வருது. இதுவும் ஜாஸ்தி வெயிட் எல்லாம் கிடையாது. ஆனால் 16 கிராமுக்கு இவ்வளோ ஒர்க்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். 1,09,400 வரும். இது 1 லேக்கு மேலே ஒரு 9,400 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் இது எல்லாமே நம்ம ரெகுலராக போடுற செயின்ஸ் தான். ஆனாலும் ஜஸ்ட் ஒன்று இப்போ வந்த பீஸஸ், அதனால ஜஸ்ட் ஒன்று காமிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த பீஸ் எல்லாமே உங்களுக்கு 3 கிராம் தான் வரும். ஓகே, ஜஸ்ட்டு 3 கிராம். இது வந்து குழந்தைங்களுக்கு தான் போட முடியும் 3 கிராமுக்கு. பெரியவங்களுக்கு போடணும் அப்படின்னா 4 கிராம் வேணும். 3 கிராம் பாருங்கள், 3 கிராமுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா பார்வையாக இருக்குது. ஆனால் 3 கிராமுக்கெல்லாம் இந்த குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதோட ரீசனே வந்து இது 16 இன்ச்சு தான் லெங்க் வரும். பாருங்க, இது 16 இன்ச்சு வர்றதுனால தான் இது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னது. நான் பெரியவங்களுக்குன்னா ஒரு 18 இன்ச்சாவது வேணும்ல, இல்லாட்டி ரொம்ப நமக்கு நெக்ல கழுத்தோட பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஓகே. இதோட வெயிட் பாருங்க எவ்வளோ வருதுன்னு, 3 கிராம் வருது. 3 கிராமுக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தி வருது. கரெக்டாக ஒரு 3 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 கிராம் செயின் எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு 19,650 வரும். இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் அப்படின்னா 13% வேஸ்டேஜ் போடுவேன். ஓகே, 19,650 வரும். இதில் 3 பீஸ் இருக்கு. ஓகே, 1 2 3 இது எல்லாமே இதே சேம் வெயிட் தான். ஆனால் ஒரு பீஸ் கொண்டு வந்து வச்சுட்டு நமக்கு எப்போது ஒரு யூஸும் இல்லை. 10 பேர் கேட்பான். இது வந்து 3,200 தான். இது 3,280. இதில் 3 பீஸ் இருக்குது. 19,650 ரேஞ்ச் வரும். குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு செயின் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா 2 கிராமுக்கு ரொம்ப சன்னமாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டால் கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு பவுன் மாதிரி குழந்தைங்க கழுத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் வந்து 1/2 பவுன் பீஸ் பாருங்கள். இது வந்து 1/2 பவுனுக்கு பெரியவங்க போடுற மாதிரி. ரெகுலராக போடுறதுனால நான் ரொம்ப டீட்டெயிலுக்கு போகிறது இல்லை. இதோட வீடியோ, செயினோட வீடியோ தனியாக பார்க்கணுன்னு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இது வந்து 18 இன்ச்சு வரும் உங்களுக்கு. டெய்லி வேர் பண்ணலாம், டாலர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழுக்காமல் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அது இப்போ வந்து 4 கிராம் செயின்னு இல்லை, 40 கிராமோட செயின், 5 பவுனோட செயினாக இருந்தால் கூட நீங்கள் இழுக்காமல் தான் பார்க்கணும். இழுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பங்கு உருவாகும். இதாகும்போது என்னன்னா, சிலப்போ ரொம்ப இழுத்துருச்சு அப்படின்னா சிலப்போ ஸ்பாட்டில் கட் ஆகும். ஆனால் 4 கிராம் செயினுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறேன், மொத்தத்தில் செயின் வந்து இவ்வளோ லெஸ் வெயிட் தாங்கிறது நமக்கு தெரிஞ்சால் ஒரு டேமேஜும் வராது. கயரிங் ஜாஸ்தி ஆகும், அதனால டேமேஜ் வராதுன்னு சொல்கிறேன். இந்த பீஸும் 4 கிராம் தான். 4,230 போல் வருது. 4 கிராம் கரெக்டாக எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு 26,200 வரும். இதுக்கு எல்லாமே 4 கிராமுக்கு 13% வரும். 6 கிராம் 8 கிராமுக்கெல்லாம் உங்களுக்கு 12 தான் போடுவேன். நான் 13 தான் போட்டுட்டு இருந்துச்சு, இப்போ வந்து 12 தான் போடுறேன். 6 கிராம் 8 கிராம் எடுத்தா. இது இப்போ 4 கிராம் எடுக்கும்போது உங்களுக்கு 13 வரும், 26,200 வரும். இது 4 கிராமுக்கு. இதில் வந்து இது எல்லாமே 4 கிராம். 4 கிராமில் மொத்தத்தில் ஒரு 3 பீஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 4 கிராம் 4 கிராம். இதில் வந்து இடையில ஒரு கட்டை வர மாதிரி ஒரு டிசைன் வரும். அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, அதனால அதை எடுக்கலை. இப்போ நான் நேற்று எடுத்துகிட்டு வந்த பீசஸ் தான் இது எல்லாமே. அந்த பீஸும் வரும். இதில் இடையில ஒரு கட்டை வருது, அது நான் வேறு பேட்டர்ன் காமிச்சிடும் உங்களுக்கு, அப்போ தெரியும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள்,
6 கிராம் தான் வருது. இதுவும் 6 கிராமு, இதுவும் பார்த்துக்கோங்க 6 கிராமு. இது ரெண்டும் உங்களுக்கு 12% தான் வரும் வெஸ்டேஜ். 32,300 வரும். இதுவும் 18 இன்ச் தான் லெங்க்த்து. 32,300க்கு இந்த மாதிரி செயின் எடுக்கலாம். ஓகே, சக்தி செயின் இது. இதில் வந்து ஒரு கட்டை வரும்போது சக்தி கட்டைன்னு சொல்லுவேன், அது பீஸ் காமிக்கிறேன் நான். அப்புறம் இதை பாருங்கள் 8 கிராம் வருது. இது எல்லாமே உங்களுக்கு 12%. ஏன்னா வெஸ்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து 12% தான் வரும். ஓகே, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா கெட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும். 18 இன்ச் லெங்க்த்து வருது. நீங்கள் ஒரு அழகாக ஒரு 2 கிராம் 3 கிராம் வரைக்கும் டாலர் போட்டால் கூட தப்பில்லை, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பீசஸ் பாருங்கள். இது இப்போ நம்ம 3 கிராமுக்கு வந்து சக்தி டிசைன்ஸ் பார்த்தல, அதே பேட்டர்னில் உங்களுக்கு பால் செயின். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும், கழுத்தில் இது போட்டாலும் அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, இது என்னன்னா இது மேக்ஸிமம் ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த செயின். ஏன்னா இது சென்டரில் லாக் பண்ணியிருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் சக்தியும் சரி இந்த செயினும் சரி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. இது குழந்தைங்க எடுத்து குழந்தைங்க கழுத்தில் போடும்போது அவங்க வாயில் கொண்டு போகாமல் பார்த்துக்கோங்க. வாயில் கொண்டு போய் கடிச்சு போல் இதெல்லாமே, இப்போ பல்லு இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு, ஆனால் கூட அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவும் 16 இன்ச்சு தான் லெங்க் வரும் உங்களுக்கு. 3 கிராம் 70 மில்லி வருது. அதே ப்ரைஸ் தான் 19,650, 13% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வரும். இதெல்லாம் வந்து 3 கிராமுக்கு இந்த லெங்க்த்தில் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுக்கு. இதுவும் அதே தான் வெயிட்டு, 3 கிராம் தான் வருது. 3 கிராம்னா ஒரு 19,650 வருது. ஓகே, நேரம் மாற்றி சொல்லிடுச்சான்னு தெரியல, 19,650 தான் 3 கிராம் எடுத்தா. இனி பெரியவங்க போடுற மாதிரி லேடிஸு ஜென்ஸு யார் வேணாலும் இது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், கழுத்தில் அது அழகாக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், கம்மியான வெயிட்டு தான், 4 கிராம் 90 மில்லி தான் வருது. 26,200 தான் வரும். இது 26,200 வரும். 26,200 நல்லா இருக்கும். இது ஃபுல்லாக ஜாயிண்ட் தான், இது கட்டுறது கிடையாது. இந்த ஒரு கம்பிக்குள்ள ஒரு கம்பி அப்படியே லாக் பண்ணியிருக்கு. இது என்ன சொல்றது, ஜாயிண்ட் தான். இது நம்ம இப்போ பீட்ஸ் மாலை எல்லாம் வரும்போது கட்டி இருப்பேன், இப்படி மடிக்கண்ணி கட்டுவேன்னு சொல்லுவேன். இது அந்த மாதிரி இல்லை, இது ஒன்றுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பின் நம்ம கையில் தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகே, நல்லா இருக்கும். இது 4 கிராமுக்கு இதில் 1 2 பீஸ் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ ஒரு 2 மாதம் கழிச்சு இல்லாட்டி 1 இயர் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போதும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஓகே, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்டான சில கலெக்ஷன்ஸ் வருவேன். இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் வரது மட்டும்தான் கிடைக்காம போகும். மற்றபடிக்கு நம்மளோட வீடியோஸில் வர ரெகுலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியும். இப்போ கூட நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் பார்த்தா அத்தனை ப்ராடக்ட்டும் உங்களுக்கு 1 இயர் கழிச்சு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்க. இப்போ யாராவது இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் 1 இயர் கழிச்சு தான் இந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னா கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பீசஸ் வேணும், அதில் ஏதாவது ஒரு பீஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 24 இன்ச்சு வருது. இது ஷார்ட்டு கிடையாது, 18 இன்ச்சு இல்லை, 24 இன்ச்சு. ஓகே, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பெரியவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அம்மாவுக்கெல்லாம் ஒரு மாலை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு யாராவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று எடுத்து கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கும் நல்ல பெருசாக இருக்கும், வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், 6 கிராம் தான் இருக்குது. 24 இன்ச்சில் இந்த பாருங்கள், 24 இன்ச்சில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது அழகான பேட்டர்னு. 6 கிராம் தான் இருக்குது. 6 கிராம் எடுக்கும்போது ப்ரைஸ் சொல்லணும்ல, 32,300க்கு உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு கூட எடுத்து கொடுக்கலாம். அம்மாவுக்குன்னு இல்லை, லேடிஸு ஜென்ஸு எல்லாரும் போடுவேது. ஏன்னா அவங்க கழுத்தில் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு செயின். ஆனால் ஒரு என்ன மிளகு மணி என்னமோ சொல்லுவேன், இதுக்கு பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது நம்ம பால் செயின்னு சொல்லுவேன், மிளகு மணி செயின் அந்த மாதிரி என்னமோ சொல்லுவாங்க. இதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஓகே, 6 கிராமு 24 இன்ச்சில் உங்களுக்கு தான் 6 கிராம் கிடைக்கும். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து 8 கிராம் வருது.
என்னன்னா 6 கிராமோட போலும் 8 கிராமோட போலும் மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் சைஸில். வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் வச்சு காமிக்கிற பாருங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்சது 6 கிராமு, இது 8 கிராமு. 24 இன்ச்சு தான் ரெண்டுமே. 6 கிராமும் இதுவும் பார்க்கும்போது சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, அந்த சைஸில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். உங்ககிட்ட பட்ஜெட் ஓகே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பவுனே எடுத்து கொடுங்க. ஒரு 52,000 தான் வரும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு 13 அந்த % தான் வரும் உங்களுக்கு. இந்த டைப்பு பால் செயின் ஆனதுனால ஒரு 13 வரும். இல்லை மற்ற செயின் கூட நான் இப்போ வேறு செயின் காமிக்கிறேன், அதுக்கு கூட 12 கொடுத்தா போதும். ஒரு பவுனுக்கு மேலே இருக்கிறதுக்கு. இந்த பீஸ் 6 கிராம் தானேம்மா, இப்போ நம்ம காமிச்சது தானே, இந்த 6 கிராம் தான். ஓகே. அப்புறம் இதில் வந்து ஒரு லேயரு. இனி அதோடையும் பட்ஜெட்டில் எனக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிருச்சு அப்படின்னா இந்த பீஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டபுள் லைனில் வருது, 1.5 பவுன் தான் வருது. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்னா அது பாருங்க, நீட்டாக இருக்கும். டபுள் லைனு, சைடில் ஒரு முகப்பு மாதிரி வரும் பாருங்க. இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு முகப்பு மாதிரி வச்சுருக்கு. ஓகே, அழகாக இருக்கும். இது 1.5 பவுன் தான் வருது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல வெயிட் இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு 3 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ காமிச்சது எல்லாமே டெய்லி வேர் தான். இதோட பேக் சைடில் தான் இந்த HUD பண்ணியிருப்பேன். ஓகே, HUD பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பேன். இப்போ இந்த இடத்துல HUD இருக்குது, நீங்கள் திருப்பி போட்டால் போதும். ஏன்னா HUD வேறு இடத்துல பண்ண முடியாது இதில், அதனால அந்த பிளேட்டோட பேக் சைடில் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் இப்படி போட்டுக்கலாம். நீ இதில் வந்து இது பிளெயினாக இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கட்டிங் வேணும்னா பண்ணலாம், ஏதோ நெய்ம் எழுதணும்னா எழுதலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். இது கரெக்டாக இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. 1.5 பவுன் தான் வருது. 1.5 பவுனுக்கு சூப்பராக இருக்கும். 77,900 வரும். 77,900. இதுக்கு வந்து 12% தான் போடுவேன். ஓகே, 1.5 பவுனுக்கு வந்து 12% தான் போடுவேன். நான் பார்த்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரும்போது அவங்க இதுதான் வீடியோவில் சொல்லியிருக்குன்னு சொல்லும்போது அந்த கிளிப்பு கூட காமிச்சிடுங்க. பின்ன பேசவே மாட்டாங்க. அப்படியே அந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். இந்த பீஸ் பாருங்கள், 8 கிராமில் லாங்கு சக்தி டிசைனு. இதுக்கு எல்லாமே நீங்கள் 12 கொடுத்தா போதும். 13 தான் போட்டுட்டு இருந்துச்சு, 12. கம்பல்சரி GST வரும். 3% கம்பல்சரி GST வரும். 24 இன்ச் லெங்க்த் வருது, 8 கிராமு. அதே தான் ப்ரைஸ், 52,000 வரும். நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள். அது 8 கிராமு. இதப்போ எவ்வளோ வரும்? அது 8 கிராமு, இது 10 கிராமு. 10 கிராம் எடுத்தால் 64,900 வரும். 12% வேஸ்டேஜ். ஜாஸ்தின்னு யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த லெஸ் வெயிட்டுங்கிறதுனால தான் உங்களுக்கு 12ஆவது வருது. இந்த பீஸ் பாருங்கள், 6 கிராம்னு நினைக்கிறேன். 24 இன்ச் லெங்க்த்து, 5,970. கரெக்டு 6 கிராம் வருது. 32,300 தான் வரும். 32,300. இதுக்கும் 13 வரும். 6 கிராமுக்கு 13 வரும். 8 கிராம் அதுக்கு மேலே எடுத்தால் 12 போட்டு தரேன். பால் செயின் வந்து அந்த 13% வரும் பால் செயின் மட்டும். இந்த பீஸ் பாருங்கள், இதுதான் நான் சொன்னது, அந்த சக்தி செயினில் இடையில கட்டை வரும்னு சொன்னல, அது இந்த பீஸ் தான். அப்புறம் நீங்கள் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் 1-2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பார்க்கணுன்னு தோன்ற வேறு ஏதாவது சேனலில் எனக்கு ஏதாவது நானும் பார்ப்பேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துச்சுன்னா உங்களுக்கு அதோட கிளாரிட்டி எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலாக தெரியும். ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கிளியராக தெரியும். இதுவும் 6 கிராம் 260 மில்லி கட்டை செயின் சக்தி கட்டை வருது. அதே தான் ப்ரைஸ் 32,300 போல் வரும். இதுவும் வந்து 6 கிராம் தான். இதுவும் 6 கிராம் தான். சக்தியில் 2 செயின் வந்திருக்கு. சக்தி கட்டையில், சக்தியில் 1 தான் வந்திருக்கு. 6 கிராம், எல்லாமே 6 கிராம். 24 இன்ச் லெங்க் எல்லாமே. ஓகே, இது எல்லாமே டெய்லி வேர் தான். இதில் ஒரு டாலர் கூட போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். டாலர் எல்லாம் போட்டு நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கணேஷ்புரத்துலேருந்து வரோம். ஆக்சுவலாக கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து செயின் எடுக்கணும்னு தான் ஆக்சுவலாக வந்தோம். பட் இங்கே வந்து கலெக்ஷன் நிறையா இருந்ததுனால நாங்கள் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வெட்டிங்க்காக. வெட்டிங் செட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு அஃபோர்டபுளாக நமக்கு எவ்வளோ செட்டில் தேவையோ, நமக்கு எவ்வளோ பவுனில் தேவையோ எடுத்துக்கலாம். ப்ரைஸும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. பட் எல்லோரும் வாங்கலாம். தேங்க்ஸ்.
நாங்கள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வரோம். ஆனால் ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நல்லா இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி 916 ஐட்டமும் இது இருக்குது. ஸோ லைட் வெயிட்டில் இந்த சோக்கர் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அபினேஷ் சார் தான் எங்களை நல்லா கைட் பண்ணார். தேங்க்யூண்ணா. கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் ஹேமலதா. கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன். சர்வீஸ்லாம் நல்லா இருந்தது, நல்லா பண்ணாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தேங்க்யூ. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பீஸ் பாருங்கள். இது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்குது, கிவ் அவேன்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், கிவ் அவே உங்களுக்கு ஒரு சான்ஸு. இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்குள்ளே சொல்லுங்கள். இதோட வெயிட்டு கரெக்டான வெயிட்டு 10 மில்லி நான் உங்களுக்காக பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து 8 கிராமா 6 கிராமா 4 கிராமான்னு சொல்கிறத விட இப்போது 8 கிராம் 10 மில்லி, 8 கிராம் 20 மில்லி, 8 கிராம் 30 மில்லி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சும்மா ஒரு ஆவரோல் 6 கிராம் 8 கிராம் 2 கிராம் அப்படின்னு சொன்னால் பத்தாது. அதில் 10 மில்லி, இப்போது 8310 இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் 8300 சொன்னால் கூட நான் ஒத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. நான் அந்த ரிசல்ட்டு அந்த ஆன்சரை ஏற்றுக்கிறேன். மற்றபடிக்கு 10 மில்லிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்தால் நான் ஏற்றுக்க முடியாது. இதோட கரெக்டான வெயிட்டு இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுறது தான். டீட்டெயிலும் சொல்கிறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. இதான் என்னோட சைஸ் தான் இது. ஓகே, பெரியவங்க யூஸ் பண்ணுறது தான், பேபிக்கு கிடையாது. சூப்பரான ஒரு பேட்டர்னு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட கரெக்டான வெயிட் சொல்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு டாலர் வந்து கிஃப்டாக தரேன். கோல்டு தான் டாலரு. இது என்ன சொல்கிறது, சும்மா ஃபேன்சியெல்லாம் கிடையாது. கோல்டிலே வந்து உங்களுக்கு ஒரு அழகான நீங்கள் செயினுக்கு போடுற மாதிரி அழகான ஒரு டாலர் வந்து கிஃப்டாக தரேன். இதோட கரெக்டான வெயிட்டு ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு, இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, ஏதோ கெஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு அப்படின்னா யாருக்கு வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நீ அதுக்கு ஒரு மொபைல் நம்பரு அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது ஒன்றுமே வேண்டாம். கமெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லுங்கள், இதோட வெயிட் இவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அழகான ஒரு டாலரு, நீங்கள் ஒரு 4 கிராம் செயின் வரைக்கும் போடுற மாதிரி அழகான ஒரு டாலர். அதோட வெயிட்டெல்லாம் சொல்ல முடியாது, குட்டியாக இருக்கும் டாலரு. ஆனால் நீங்கள் செயினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாலரு நான் கண்டிப்பாக கிஃப்டாக தரேன். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்போது வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு எப்போதும் நம்ம சொல்கிற இல்லை, பிஸ்னஸ்ங்கிறத விட எல்லாத்துக்கும் போய் சேரணும் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நம்மளோட ஷாப். நான் எப்போதும் அது எடுத்து சொல்ல முடியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போய் 5 lakhs கொண்டு போய் எடுக்கிறதுக்கு அதே 5 lakhs நம்ம ஷாப்பில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனசு நிறைய எடுக்க முடியும். அது எனக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஒரு 2 lakhs தான் இருக்குதா, 1 lakh தான் இருக்குதா உங்ககிட்ட, கண்டிப்பாக நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஒரு செட்டாக கூட வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.